Hi friends, welcome to Sparks Academy. This is Tamilarisi. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா RRB NTPC யோட PYQ சால்வ் பண்ண போறோம். வாங்க சம்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா the price of fuel decreased by 20%, 45%, 55% in 3 successive months but increases by 50% in the 4th month. அதாவது first 3 months என்ன ஆக போகுதுன்னா ஒரு fuelோட price வந்து decrease ஆகுது. ஒவ்வொரு மந்த்தும் வந்து 20%, 45%, 55% 3 months வந்து decrease ஆகுது. 4th month மட்டும் 50% increase ஆக போகுதுன்னு சொல்றாங்க. What is the percentage increase or decrease in the price of the fuel in the 4th month as compared to original price? Original priceல இருந்து 4th month கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு increase or decrease percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு தெரியல அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கணும்னா 100 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த 100ல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 20% ஃபர்ஸ்ட் மந்த்ல டிக்ரீஸ் பண்ண போறேன். இதுல 20% டிக்ரீஸ் பண்றேன். ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 80 rupees இருக்கும். 100 rupees வச்சுக்கிறேன். இது 80 rupees வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் 45% டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் டோட்டல் 100 வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் மந்தோட எண்ட்ல எனக்கு 80 இருக்குன்னா இதுதான் டோட்டல் 100 வேல்யூனா இதுல 45% டிக்ரீஸ் ஆகுது. 100ல 45% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 55% ரிமைனிங் இருக்குமா? அப்ப இந்த 80ல 55% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 50% அப்படிங்கிறது 40யா? 5% 4. அப்போ டோட்டலா வந்து செகண்ட் மந்த்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 44 rupees இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 55% டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ இதுதான் வந்து டோட்டல் 100 வேல்யூ. சோ 55% டிக்ரீஸ் ஆகுதுன்னா ரிமைனிங் 45%. அப்ப இந்த 44ல 45% எவ்வளவுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 40% எவ்வளவுன்னா 17.6. நெக்ஸ்ட் ஒரு 5% 2.2. சோ 29.8 இருக்கும் தேர்ட் மந்தோட எண்ட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா 50% இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி 19 ஓகே 19.8 இருக்கும். 50% 4th மந்த்ல இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால இதுல 50% ஆட் ஆகுது. ஆட் ஆனா என்ன வரும்? 29.7% தான் லாஸ்டா இருந்திருக்கும். சரிங்களா? 29.7% அப்படிங்கறது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா எல்லாமே டிக்ரீஸ்டு வேல்யூ, இது மட்டும் தான் இன்க்ரீஸ்டு வேல்யூ. சோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அந்த 100ல 29.7 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 70.3% டிக்ரீசஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் பெர்சன்டேஜ் ஆஃப் அமித்தோட பெர்சன்டேஜ் அமித்தோடது அமிதாவோடது. ஓகேங்களா? அமித் என்ன வரும்? 7x வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே வந்து x வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அமித் வந்து 7x, அமிதாங்கிறது 5x அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? the ratio between Amit's age 5 years ago அப்போ 7x minus 5 years ago என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அமிதாவோட ஏஜ் 5 years hence அதோட ரேஷியோ 1:1 ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அமிதாவோட ஏஜ் என்னது? 5x 5 years hence so +5. எல்லாம் வந்து x எல்லாம் ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 2x ஓட வேல்யூ 10, x ஓட வேல்யூ 5 ன்னு இருக்குமா? சோ அமிதா 7:5 இருக்கா? x எடுத்துட்டு வந்து மல்டிப்ளை பண்ணனா இங்க 35, இங்க 25. ஓகேங்களா? இது வந்துருச்சா? சோ டோட்டலா என்கிட்ட இருக்கிறது 60 இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா after how many years from now will the age of the அமிதா ரெண்டு பேரும் சேர்ந்து 72 இருக்கணும். அதாவது இதுல 12 வந்து ஆட் ஆகி இருக்கணும். ரெண்டு பேருக்கும் எத்தனை வருஷம் ஹென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஆட் பண்ண போறேன். அப்ப எத்தனை வருஷம் ஆட் பண்ணிருக்கணும் ரெண்டு பேருக்கும்? இதுல ஒரு 6, இதுல ஒரு 6 ஆட் பண்ணிருந்தேன்னா சோ டோட்டலா 12 72 எனக்கு கிடைச்சிருக்கும். சோ ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் a cricketer 20 matches 20 மேட்ச்ல ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 40 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ டோட்டல் ரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா 20 into 40ங்கிறது டோட்டலா வந்து 800 ரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இஃப் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னா 78 ரன்ஸ் வந்து ஹையஸ்டா எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் 19 மேட்சஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹையஸ்டா 78 இருக்கு, மீதி இருக்க 19 மேட்சஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 78 என்ன பண்ண போறேன்? நான் மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 722 கிடைக்குமா? இதுதான் வந்து 19 மேட்சஸோட டோட்டலா இருக்கு. சரிங்களா? ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. சோ 722 divided by 19 கேன்சல் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 times 57 5 152ங்கிறது 8 38ன்றது தான் வந்து 19 மேட்சஸோட ஆவரேஜா இருக்கும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் போலாம்.
என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the driver rowing at a speed of 3 km/h still water. அதாவது போட் ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 km/h கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரீம் ஸ்பீட், டவுன் ஸ்ட்ரீம், இது அப் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? வாட்டர் இது வரையும் முடிஞ்சிருச்சு. it takes double the time going 50 km upstream compared to going 50 km downstream. டவுன்ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது 50 கிலோமீட்டர் கம்பேர் பண்ணும்போது அந்த டைம் எடுத்துக்கிறது டபுளா இருக்கு எப்போன்னா வந்து அப்ஸ்ட்ரீம் எடுத்துக்கும் போது. ஓகேங்களா? 50 கிலோமீட்டர் போகும்போது. ஸ்பீட் ஆஃப் த டிரைவர் இன் டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னு தெரியல, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் பிளஸ் பண்ண அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் கிடைக்குமா? ஸோ இது 3 + x, இது ரெண்டும் மைனஸ் பண்ணனா அப்ஸ்ட்ரீம் கிடைக்கும். 3 - xன்னு கிடைக்குமா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ 3 - x. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா டபுள் த அமௌண்ட் டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். 3 + x. ஓகேங்களா? இது வந்து அப்ஸ்ட்ரீம்கான டைம், இது வந்து டவுன் ஸ்ட்ரீம்கான டைம். ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். பண்ணும்போது 3 + x = 6 - 2x. x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 3x = 3, x ஓட வேல்யூ 1 தான் கிடைக்கும். x 1ன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு 4 தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் த டிரைவர் இன் டவுன் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்களா? சோ வந்து 4 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? சாரி, இங்க வந்து ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஸ்ட்ரீம் ஸ்பீட் தான் வந்து 1 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஸ்ட்ரீம் ஸ்பீட்னு கேட்டிருந்தாங்கன்னா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல எல்லாமே வந்து 4 இருக்கு. ஸோ 4ஆவே வச்சுக்க போறேன். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 5 × 3 15/4 - 2/4. இதையும் கேன்சல் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். -3/4 - 1/4. ஸோ கீழே இருக்க பேஸ் எல்லாம் சேம்னா மேல இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணலாமா? 15 மத்த எல்லாமே மைனஸ்ல இருக்கா? ஸோ இது மட்டும் ஆட் பண்ணனா -6ன்னு வரும். 15ல இருந்து மைனஸ் போச்சுன்னா 9/4 தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீடியன் அப்படிங்கிறது ஆவரேஜ் தான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நார்மலா எடுத்து எழுதிக்கிறேன். 4 4 2 4 இருக்கா? போயிடுச்சா? அடுத்து எது பெருசா இருக்கு? 6 ஆர்டர் வைஸா எழுதுறேன், அசெண்டிங் ஆர்டர்ல. அடுத்து 7. நெக்ஸ்ட் 2 8 இருக்கு. நெக்ஸ்ட் 11 9 இருக்கா? சாரி 9 11 12 14. ஓகேங்களா? 2 வேல்யூஸ் போகுது, 2 வேல்யூஸ் போயிடுச்சு. அப்ப நடுவில் இருக்க மிட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2 போடலாமா? 16/2ங்கிறது 8 தான் இதோட மீடியன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? டிஏ கொடுத்திருக்காங்களா? என்னன்னு பார்க்கலாம் வாங்க. The following இந்த சார்ட்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கம்பெனிஸ் அதோட சேல் ஆஃப் மோட்டார் சைக்கிள் சேல் பண்றது 2021ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்க மோட்டார் சைக்கிள் வந்து 25 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் 100% அப்படிங்கிறது. இதுவே வந்து ஜிடிஎம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஜிடிஎம் எவ்வளவுனா 5%. அப்ப இதுல 5% எவ்வளவுன்னு மட்டும் பார்த்தா போதும். 10% எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 25,000 2,50,000. ஓகேங்களா? இதுல 5% அப்படிங்கிறது by 2 போட்டா போதுமா? அப்போ 50,000. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா trigonometry sin theta divided by 1 - cos theta plus 1 + 1 - cos theta divided by sin theta. ரெண்டுத்துக்கும் நான் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன இருக்கும் எனக்கு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin square theta plus இது என்ன வரும்னா 1 - cos theta the whole square இருக்கும். So a - b the whole squareங்கிறது a² plus b² minus 2ab. ஓகேங்களா? whole divided by இத மல்டிப்ளை பண்ணும்போது 1 - cos theta into sin theta ன்னு இருக்குமா? ஓகேங்களா? இது ரெண்டு ஆட் பண்ணும்போது sin square theta plus cos square theta என்ன வரும்? 1 வரும். சோ அங்க ஒரு 1 இங்க ஒரு 1. டோட்டலா இதோட வேல்யூ 2 ன்னு இருக்குமா? இதுல இருந்து 2 காமனா வெளிய எடுக்கிறேன். 1 - cos theta ன்னு இருக்கும். ஓகேங்களா? whole divided by 1 - cos theta into sin theta ன்னு இருக்கா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. 2 divided by 1 / sin theta ஓட வேல்யூ என்னது? cosecant theta. சோ அதனால என்ன வரும்? 2 cosecant theta அப்படிங்கறது தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா
ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஆர் இந்த ரேஷியோ, இந்த ரேஷியோல இருக்கு. இது எக்ஸோட மல்டிபிள்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் அப்படியா இருக்கு இந்த ரேஷியோல இருக்கிறது அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்னா 360 இருக்கும். ஸோ ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன வரும் 14. 24x ஓட வேல்யூ 360 டிகிரின்னு இருக்கும். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள்ஸ் என்ன? அப்ப 2x-க்கும் 10x-க்கும் இதுதானே வந்து சின்னது, இது வந்து பெருசு. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்னது? 5x தான், சாரி 8x தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 24x இதுனா 8x எவ்வளோ 4 times 90 டிகிரி. சாரி அதுக்கான டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 8x 8x 24ஆல வந்து கேன்சல் பண்ணும்போது 3 times, சாரி இங்க வந்து நான் தப்பா போட்டுட்டேன், தப்பா கேன்சல் பண்ணிட்டோம் பாருங்க. 24x தான் வந்து 360 டிகிரினா 8x எவ்வளோவா? xx கேன்சல், இது 3 times வரும். ஸோ 120 டிகிரி தான் வந்து இதுக்கான டிஃபரன்ஸா இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் க்ளோஸ்ட் சர்க்கிள் சிலிண்டர். சிலிண்டர் இருக்கா? இதோட பேஸோட ரேடியஸ், இந்த ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1x, அதாவது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது 3xன்னு வச்சுக்கிறேன். ஹைட்டுங்கிறது 3x இருக்கு. சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா இருக்கா? என்னது? 2πr into r plus hங்கிறது தான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இல்ல அப்படின்னா 2πrh plus 2πr². ஏன்னா வந்து இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் 2πrh. அதோட சேர்த்து நான் 2πr² மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆனா எனக்கு என்ன தெரியாதுன்னா r-ம் h-ம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால இதுக்கு இதை ஈக்குவல் பண்றேன். 2πrh அப்படிங்கறதா வந்து என்னது? 924. இங்க பையோட வேல்யூ 2 into 22/7, r-ஓட வேல்யூ x, இங்க 3x, h-ஓட வேல்யூ. ஓகேங்களா? 924 இருக்கா? 308 இது கேன்சல் பண்ணும்போது 114 வரும். 7. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 7 into 7னா எக்ஸோட வேல்யூ என்னது? 7. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்க எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா என்ன வரும்? 7, இது 21. ஓகேங்களா? இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். இதோட வேல்யூ ஒரு 924 பிளஸ் 2 into 22/7 into r², 7 into 7 கேன்சல் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன வரும்? டோட்டலா வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வரையும் வந்து 308. ஓகேங்களா? அப்ப அதோட சேர்த்து ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 1232 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சீதா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, ராம பார்த்து சொல்றாங்க, ராம்ஸ் ஒன்லி பிரதர். ராம் இருக்காங்க, அவரோட ஒன்லி பிரதர். சரிங்களா? ஒன்லி பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப், இவர் வந்து ஒரு ஃபாதரா இருக்காரு. ஃபாதர் ஆஃப் மை சன்ஸ் ஃபாதர். என்னோட சன் இருக்காங்க, அதாவது சீதா இருக்காங்க, சீதாவோட சன் இருக்காங்க. ஓகேங்களா? சீதாங்கிறது ஒரு கேர்ள். அவங்க சன்னோட ஃபாதருக்கு ஃபாதர் தான் இவங்களோட பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் ராம்ஸ் பிரதர். ராமோட பிரதர் வந்து சீதாவோட சன்னுக்கு என்ன வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீதாவோட சன்னுக்கு ராமோட பிரதர் என்னது? கிராண்ட் ஃபாதர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மாத்த சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மல்டிப்ளிகேஷன் என்னவா மாத்தணும்? டிவிஷனா 1/2. பிளஸ் என்னவா மாத்தணும்? மல்டிப்ளிகேஷன் 6. மைனஸ் பிளஸ் 2. டிவிஷன் என்னவா மாத்தணும்? -7. இது கேன்சல் பண்ணும்போது 3 3 + 2 5, -7ங்கிறது -2 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சரா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன், அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது நார்த்தாவும், நார்த் ஈஸ்ட்ங்கிறத வெஸ்டாவும் மாத்தினா அதே மாதிரி சவுத் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷனை நம்ம டிரா பண்ணிப்போம். ஓகேங்களா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டா. ஓகேங்களா? இப்படி இருக்க போகுது. சவுத் ஈஸ்ட் எது அப்படின்னா இதுதான் வந்து நான் நார்த்தா மாத்த போறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ங்கிறது இதுதான் வெஸ்டா மாத்த போறேன். இது நார்த், இது வெஸ்ட்னா இது என்னவா இருக்கும்? ஈஸ்ட் சவுத்தா இருக்குமா? அதாவது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 4 வேல்யூஸ் வரப்போகுது. சரிங்களா? அப்ப என்னன்னா சவுத் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சவுத் இருக்க இடத்துல என்ன இருக்கு? ஆக்சுவலா என்னவா மாறி இருக்கு? நார்த்க்கும் ஈஸ்ட்க்கும் நடுவில் இருக்கு. ஸோ நார்த் ஈஸ்டா வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ரவுண்ட் இருக்கு, இங்க அந்த சர்க்கிள் வந்து மாறி இருக்கு, மேல போயிருக்கா, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ல
ஒவ்வொரு இடத்துல புஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் லெஃப்ட்ல மாத்தினேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டிங்கிறது அந்த டயக்ராம் டிங்கிறது ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல what is the number of girls? கேர்ள்ஸ் என்ன இருக்கு? ட்ரையாங்கிள். இதுதான் வந்து அந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள்ல who are athletes? athletes அப்படிங்கிறது சர்க்கிள். இதுதான் வந்து அத்லெட்ஸ். ஓகேங்களா? அவங்க அத்லெட்ஸா இருக்கணும், ஆனா டிசிப்ளின்டா இருக்கக்கூடாது. டிசிப்ளின்ட் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ் தான். இதுவா இருக்கக்கூடாது, அத்லெட்ஸா மட்டும் தான் இருக்கணும்னா இதுல கவர் ஆகாதது இந்த 4 மட்டும் தான். ஸோ 4ங்கிறது ஆப்ஷன் பில தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.